10ஆம் கல்கி அவதாரம் வரவிருக்கும் இறுதி அவதாரம். அவதார நோக்கம்: கலியுகத்தில் தர்மம் முற்றிலும் அழிந்து தீமை மிகுந்த உலகில் தர்மத்தை மீண்டும் நிறுவல் மனிதர்கள் அரக்கர்களாக மாறும் காலத்தில் தீமையை அழிக்க. அவதார காலம்: இது இன்னமும் நிகழாத விஷ்ணுவின் இறுதி அவதாரம். கலியுகத்தின் முடிவில் கல்கி பிலவஸ்ரீ என்ற குதிரை மீது வருவார் என புராணங்கள் கூறுகின்றன. கல்கியின் தோற்றம்: அவருடைய தோற்றம் வெள்ளை குதிரையின் மீது ஒரு வீரனாக இருக்கும். கையில் வாள், கண்களில் தீ. அவர் காட்சியிலேயே பாவம் நடுங்கும். கல்கி அவதார பணி: சக்தி வாய்ந்த அரசர்களாக பெயரடைந்த அதர்ம நிறைந்த மனிதர்களை அழிக்க வருவார். தர்மத்தின் அழிவு, உண்மை நாசம், மனிதன் மனிதனாக இல்லாத சூழ்நிலையில் கல்கி வருவார். அவதாரத்தின் முடிவு: கல்கி உலகத்தை தீமையிலிருந்து சுத்தம் செய்து புதிய யுகம், சத்திய யுகம், கிருத யுகம் தொடங்க அடித்தளம் வைப்பார். அதாவது மனிதர்களுக்குள் மீண்டும் நல்ல எண்ணத்துடன் வாழும் இயல்பு பிறக்கப் போகிறது. நெறிப்பாடங்கள்: 1. உலகம் எவ்வளவு தீமைக்குள் மாறினாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். 2ஆம் கொடுமை அதிகமாகவும் போது அதற்கு ஒரு முடிவும் உண்டு. 3. நல்லதை காப்பதற்காக கடவுள் எப்போதும் ஒளிந்திருக்கிறார். இன்றைய காலத்திற்கு பொருத்தம்: கல்கி அவதாரம் எப்போதும் ஒரு நினைவாக இருக்கிறது. நாம் செய்யும் செயல்களுக்கு ஒவ்வொரு கணமும் கணக்கு இருக்கும். தர்மம் அழியாது. அது கால தாமதமாய் தோன்றலாம், ஆனால் இறுதியில் வெல்லும். ப்ளீஸ் subscribe our channel.